ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு குட்டியாக ஒரு அறுவடை தான் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், அரைக்கீரையும் ஏன் இப்படி பிடுங்கி எடுக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்கிறது வேறு ஒரு தொட்டி, அதை அவங்கள வளர விடாமல் இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே இருக்கிறியா சொல்லும் கொஞ்சம் நேரம். நம்ம விற்க வரவங்கக்கிட்ட அரைக்கீரை வாங்கும்போது எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும். ஆனால் இது எப்படி இருக்குது பாருங்களேன், சும்மா பச்சை பச்சேன்னு. இதோடு நான் விட போகிறதில்ல, இன்னும் கொஞ்சம் இருக்காங்க பாருங்க. அது அரைக்கீரை தானா இல்லை வேறு எதுவும் கீரையா அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் வர்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கலருங்க. இங்கே பாருங்க, எவ்வளோ டார்க் பிங்க்கு. இதில் நான் போட்ட விதை என்ன தெரியுமா, அது என்ன, புளிச்சக்கீரை போட்டேன். ஒன்றே இந்த முளைச்சி ஒன்று கண்ணுன்னு முளைச்சிருக்கான். ஆனால் அதுக்குள்ளே இங்கே வருங்க, இவங்கெல்லாம் முளைச்சி அவளை முளைக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அதான் வேரோட பிடுங்கிட்டேன். இங்கே பாருங்களேன், அரைக்கீரையில் இது 2 வெரைட்டி இருக்கா என்னென்னு எனக்கு புரியல. இது இங்கே பாருங்களேன், பச்சையாக இருக்கா. இது நல்ல ஒரு பிங்கிஷாக பின்னாடி இருக்குது. இதெல்லாம் என்ன வெரைட்டின்னே நம்ம வீட்டில் தெரியல. ஏன்னா நம்ம போட்டு 2 வருஷம் ஆகிப்போச்சு, விதை போட்டு 2 வருஷம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் விதை போடலை. தன்னால் முளைச்சிக்கிட்டே எங்கே பாருங்கள், எல்லா தொட்டிலையும் எனக்கு கீரை முளைப்பாங்க, விதவிதமாக கீரை முளைப்பாங்க. நான் தான் போட்ட நடவங்கள அப்படிங்கிற மாதிரி எனக்கு முளைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், பால் தண்டு, அப்புறம் 2 வெரைட்டியான அரைக்கீரை, ஒன்று பச்சையாக இருக்குது, ஒன்று சிவப்பாக இருக்குது. ஓகே, எங்களுக்கு 2 பேருக்கு தாராளமாக தண்டோடு சேர்த்து சமைக்கும்போது ஒரு துவரம் வைக்கிறதுக்கு தாராளமாக போதும். ஓகே, பிடிச்சிருக்கா அறுவடை? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.